குட் மார்னிங் டு எவ்ரிபடி. இன்றைக்கி சயின்ஸில் ஃபிசிக்ஸில் செகண்ட் டேர்ம் யூனிட் 1 ஹீட் அண்ட் டெம்பரேச்சர் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இந்த டாப்பிக்கை வந்து நம்ம 6th ஸ்டாண்டர்ட்லேயே பார்த்துருப்போம். ஹீட்டு பற்றி படிச்சிருப்போம், டெம்பரேச்சர் பற்றியும் படிச்சிருப்போம். ஸோ இங்கே 7th நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பாக வந்து ஹீட்னா என்ன, டெம்பரேச்சர்னா என்ன அப்படின்றத டீப்பாக நம்ம பார்க்கலாம். ஓகேயா? இப்போ வந்து நமக்கு வந்து சிவராக இருந்தது அப்படின்னா கோல்டாக இருக்குது, அவுட் சைடில் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா கோல்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கெஸ் பண்ணுவோம். அதே நேரத்தில் ஸ்வெட்டிங்காக இருந்துச்சுன்னா அவுட் சைடில் வந்து ஹாட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து அஸ்யூம் பண்ணுவோம். எப்படி அதனுடைய இது வந்து வெதருடைய டெம்பரேச்சர் எப்படி நம்ம வந்து மெஷர் பண்ணுறோம், ஹவு கேன் வி மெஷர் தோஸ் வெதர் டெம்பரேச்சர், எப்படி வந்து அந்த டெம்பரேச்சர் வந்து ஹாட்டாக இருக்குது கூலாக இருக்குது அப்படின்றத நம்ம எப்படி வந்து மெஷர் பண்ணுறோம். இப்போ டெம்பரேச்சர் அப்படின் பொழுது நம்ம டெய்லி லைஃப்பில் நம்ம பாடியினுடைய பாடி ஹெல்த்தும் என்ன அப்படின்னா அதில் டெம்பரேச்சர், இப்போ நம்ம அந்த உடம்பை தொட்டு பார்த்தோம் அப்படின்னா லைட்டாக வந்து எப்படி இருக்கும், ஹீட்டாக இருக்கும். அதில் நம்ம சமையல் பண்ணும் பொழுது நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னா ஹாட் தேவை. ஸோ இப்போ நம்ம டெய்லி லைஃப்பில் டெம்பரேச்சர், அந்த ஹாட்டு, அந்த வேர்டிங்ஸ்லாம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போ டெம்பரேச்சர்னால் என்ன அப்படின்னா த மெஷர்மெண்ட் ஆஃப் வார்மஸ் அண்ட் கோல்ட்னஸ் ஆஃப் எ சப்ஸ்டன்ஸ் இஸ் நோன் அஸ் டெம்பரேச்சர் அப்படின்றாங்க. அதாவது ஒரு சப்ஸ்டன்ஸுடைய வார்மஸையும் கோல்ட்னஸையும் மெஷர் பண்ணுற மெஷர்மெண்ட்டு அளவிடுறது தான் என்னென்னு சொல்கிறாங்க, அதனுடைய டெம்பரேச்சர் அப்படின்றாங்க. ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து கூல்டாக இருக்கா, அது கூலிங்காக இருக்கா இல்லை ஹாட்டாக இருக்கா அப்படின்றத மெஷர்மெண்ட் பண்ணுற பார்த்தீங்களா, தட்ஸ் கால்டு என்னது, அதனுடைய டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேயா? it is measure of average kinetic energy of the particle in a object. நம்ம ஆல்ரெடி 6th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருப்போம். ஒரு ஆப்ஜெக்டினுடைய ஆவரேஜ் கைனட்டிக் எனர்ஜி வந்து என்ன அப்படின்னா டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். ஓகேவா? டெம்பரேச்சர் இஸ் மெஷர் ஆஃப் த ஆவரேஜ் கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் த பார்ட்டிக்கல் இன் ஆன் ஆப்ஜெக்ட்னு சொல்லி நம்ம எதில் படிச்சிருப்போம்னா 6th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்போம். அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. it is measure of average kinetic energy of the particle in an object, the average kinetic energy. ஓகேவா? ஸோ அப்போ வந்து ஒரு பார்ட்டிகளுடைய டெம்பரேச்சரை வந்து நம்ம மெஷர் பண்ணணும் அப்படின்னா அதனுடைய கைனட்டிக் எனர்ஜியிலேருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மெஷர் பண்ணிக்கலாம். எப்படி வந்து இதுக்கு ரிலேட்டடாக இருக்கும். ஓகேவா? அப்போ வந்து எப்படி அந்த இது பண்ணுறது அப்படின்னா எப்படி டெம்பரேச்சர் வந்து நம்ம வந்து டெம்பரேச்சரை வந்து ஒரு சப்ஸ்டன்ஸுடைய டெம்பரேச்சர் நம்ம அளவிடுறோம் அப்படின்னா அந்த டெம்பரேச்சரை வந்து நம்ம ஹீட் பண்ணும்பொழுது அதோட மாலிகுல்ஸ், பார்ட்டிகளுடைய மாலிகுல்ஸ் வந்து மூவிங் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். அப்படி மூமெண்ட் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கிறத வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், அதனுடைய டெம்பரேச்சரை வந்து அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ என்ன அப்படின்னா அந்த டெம்பரேச்சர்ன்றது வந்து ஆவரேஜ் கைனட்டிக் எனர்ஜியோடையும் மாலிகுல்ஸோடைய மூமெண்ட்டுக்கும் தொடர்பாக இருக்கும். இட்ஸ் ரிலேட்டட். ஓகேயா? சரி, இப்போ இந்த பிக்சரை பாருங்கள். இந்த ஃபஸ்ட்டு பிக்சரில், அதாவது லெஃப்ட் சைடில் உள்ள பிக்சர், திஸ் இஸ் லெஃப்ட்டு, திஸ் இஸ் வந்து ரைட் பிக்சர். ஓகேயா? இப்போ இந்த லெஃப்ட் பிக்சரில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மாலிகுல்ஸ்லாம் எப்படி இருக்கும், கேஸ் மாலிகுல்ஸ் ஆன் த ரைட் ஹாவ் மோர் கைனட்டிக் எனர்ஜி தேன் தோஸ் ஆன் த லெஃப்ட். இந்த லெஃப்ட்டை காட்டிலும் ரைட் சைடில் உள்ள அந்த பார்ட்டிகல்ஸுடைய கைனட்டிக் எனர்ஜி என்னவாக இருக்குது அப்படின்னா ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ என்னாகும், ஸோ த கேஸ் ஆன் த ரைட் சைட் இஸ் அட் த ஹையர் டெம்பரேச்சர். அப்போ அந்த கைனட்டிக் எனர்ஜி ஜாஸ்தியாக இருக்கும் பொழுது அந்த பார்ட்டிகல் தான் என்ன அப்படின்னா இட் ஹாவ் மோர் டெம்பரேச்சர். ஓகேவா? அப்போ என்னது, கைனட்டிக் எனர்ஜிக்கும் டெம்பரேச்சருக்கும் ரிலேட்டட் இருக்குது. ஓகேவா? சரி, புரிஞ்சதான். நம்ம வந்து கைனட்டிக் எனர்ஜி, ஆவரேஜ் கைனட்டிக் எனர்ஜி தான் டெம்பரேச்சர், டோட்டல் கைனட்டிக் எனர்ஜி தான் என்னென்னு படிச்சிருப்போம், ஹீட்டுன்னு படிச்சிருப்போம். ஓகேவா? ஹீட்டுக்கும் டெம்பரேச்சருக்கும் என்ன இல்லை அப்படின்னா ஹீட்டும் டெம்பரேச்சரும் சேம் கிடையாது. பட் வந்து ஹீட்டு வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு பர்டிகுலர் இடத்துல வந்து என்ன ஆகும் அப்படின்னா நம்ம டெம்பரேச்சர் வந்து அளவிடுவோம். நம்ம ஹீட் நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தாலும் அந்த டெம்பரேச்சர் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் அளவோடய ஸ்டக் ஆன் நின்றோம். ஓகேவா? அதையும் நம்ம 6th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருப்போம். ஸோ அதை வச்சு தான் இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டெம்பரேச்சர் வந்து எதுக்கு ரிலேட்டட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கைனட்டிக் எனர்ஜியோட ரிலேட்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கைனட்டிக் எனர்ஜி ரிலேட்டடும் அதே நேரத்தில் அந்த டெம்பரேச்சர் நம்ம மெஷர் பண்ணும்பொழுது அந்த பார்ட்டிகல்ஸுடைய மூவ்மெண்ட் எப்படி இருக்கும், ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதுவும் வந்து டெம்பரேச்சரை ரிலேட் பண்ணுறதுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு ரீசனபிளாக இருக்கும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த இடத்துல சொல்கிறாங்க. ஒரு கேஸ் பார்ட்டிகல்ஸ், அந்த கேஸ் பார்ட்டிகல்ஸ் வந்து லெஃப்ட் சைடில் உள்ளது ஒரு கேஸ் பார்ட்டிகல்ஸ் தான், ரைட் சைடில் உள்ளது ஒரு கேஸ் பார்ட்டிகல்ஸ் தான். இந்த பார்ட்டிகல்ஸ் வந்து நம்ம ஹீட் பண்ணும்பொழுது அந்த மூமெண்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ மூமெண்ட் ஜாஸ்தியாக இருக்கும் பொழுது ஆவரேஜ் கைனட்டிக் எனர்ஜி வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ கைனட்டிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும் பொழுது டெம்பரேச்சரும் இன்க்ரீஸாக இருக்கும். அப்போ அந்த ரைட் சைடில் உள்ள பார்ட்டிகல்ஸில் தான் என்ன இருக்கும், ஹையர் டெம்பரேச்சர் இருக்கும் அப்படின்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு டெம்பரேச்சருடைய யூனிட்.
டெம்பரேச்சருடைய யூனிட் வந்து என்ன அப்படின்னா கெல்வின் சொல்லி நம்ம படிச்சிருப்போம். 6th வந்து கெல்வின் சொல்லி நம்ம படிச்சிருப்போம். ஓகே, தெர் ஆர் 3 யூனிட்ஸ் விச் ஆர் யூஸ்டு மெஷர் த டெம்பரேச்சர். டெம்பரேச்சரை மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம எத்தனை யூனிட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம்? 3 யூனிட்ஸ் யூஸ் பண்ணுறோம். அது ஒன்று என்ன அப்படின்னா கெல்வின் ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும். இப்போ டிகிரி செல்சியஸ் அண்டு ஃபாரன்ஹீட் இது வந்து இந்த இதில் படிக்க போகிறது. ஆல்ரெடி இந்த நேம் வந்து நம்ம 6th பார்த்துருப்போம். பட் இது வந்து டிகிரி செல்சியஸ் என்ன, ஃபாரன்ஹீட் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா, கெல்வின் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். இந்த டிகிரி செல்சியஸ் அப்படின்னா இந்த டிகிரி செல்சியஸை எப்படி எழுதுறது அப்படின்னா டிகிரி சி அப்படின்னு எழுதுவாங்க. செல்சியஸ் அப்படின்றனால அதை நம்ம என்ன பண்ணுறோம், சீன்னு நம்ம மெஷர் பண்ணுறோம். அதுக்கு முன்னால் வந்து நம்ம என்ன பண்ணோம், டிகிரி அப்படின்னு சொல்லி போடணும். அதை வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணும்பொழுது எப்படி பண்ணணும், ரீட் பண்ணும்பொழுது எப்படி பண்ணணும் அப்படின்னா டிகிரி சி அப்படின்னு சொல்லி ரீட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 20 டிகிரி சி அப்படின்னா இதை நம்ம எப்படி ரீட் பண்ணுறது, இட் இஸ் ரீட் அஸ் த 20 டிகிரி செல்சியஸ். செல்சியஸ் இஸ் கால்ட் அஸ் த சென்டிகிரேட் ஆஸ் வெல் அஸ். இந்த செல்சியஸை நம்ம என்னென்னு சொல்லலாம், சென்டிகிரேட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேயா, அடுத்து ஃபேரன்ஹீட்டும் சேம் லைக் திஸ் தான். இப்போ டிகிரி எஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஃபேரன்ஹீட் வந்து நம்ம எஃப்னு மெஷர் பண்ணுறோம். ஸோ இப்போ டிகிரி எஃப் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ 25 டிகிரி எஃப் அப்படின்னா இதை ரீட் எப்படி பண்ணுறது, 25 டிகிரி ஃபேரன்ஹீட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். இப்போ நம்ம நியூஸ் பார்க்கும் பொழுதுலேயும் வானிலை சொல்லும் பொழுது என்ன சொல்லுவாங்க, ஒவ்வொரு ஊரையும் சொல்லி இவ்வளோ டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை அப்படின்றது மாதிரி சொல்லுவாங்க. ஓகேவா, அப்போ அதில் வந்து செல்சியஸும் போட்டிருப்பாங்க, ஃபேரன்ஹீட் போட்டிருப்பாங்க. ஓகே, சரி. நெக்ஸ்ட்டு கெல்வின் இஸ் ரிட்டன் அஸ் கே. கெல்வினை நம்ம எப்படி எழுதுவோம், கேன் அப்படின்னு எழுதுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் 100K அப்படின்னா அதை ரீட் பண்ணுறது எப்படி 100 கெல்வின் அப்படின்னு சொல்லி சொல்லணும். இந்த எஸ்ஐ யூனிட் வந்து என்ன அப்படின்னா எஸ்ஐ யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர் என்னன்றது வந்து கெல்வின் தான். எஸ்ஐ யூனிட் என்னது அப்படின்னா ஸ்டாண்டர்ட் இன்டர்நேஷ்னல் யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர் வந்து என்னது, கெல்வின். ஓகேவா, ஓகே. நெக்ஸ்ட்டு மெஷரிங் டெம்பரேச்சர். எப்படி வந்து ஒரு டெம்பரேச்சரை மெஷர் பண்ணுறோம், அதுக்கு அவங்க சொல்லிட்டாங்க கைனெட்டிக் எனர்ஜி மூலம், ஆவரேஜ் கைனெட்டிக் எனர்ஜி மூலமாக தான் நம்ம வந்து மெஷர் பண்ண போகிறோம், அப்படி மெஷர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இதில் என்ன அப்படின்னா இப்போ வந்து டெம்பரேச்சர் ஆஃப் ஆப்ஜெக்ட் இஸ் வெல் அப்ராக்சிமேட்டட் வித் கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் த சப்ஸ்டன்ஸ். ஓகேவா, இப்போ ஒரு டெம்பரேச்சரை வந்து ஒரு ஆப்ஜெக்டுடைய டெம்பரேச்சர் வந்து அது அப்ராக்சிமேட்டாக எதில் எப்படி இருக்கும், அந்த ஒரு சப்ஸ்டன்ஸுடைய கைனெட்டிக் எனர்ஜியோட தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வந்து சம்டைம்ஸ் வந்து கைனெட்டிக் எனர்ஜி வந்து என்ன ஆகும் அப்படின்னா கைனெட்டிக் எனர்ஜி மூலமாக வந்து அந்த சப்ஸ்டன்ஸை வந்து இது பண்ணி அனலைஸ் பண்ணி நம்ம பண்ணுறது என்ன அப்படின்னா ரிஸ்க்கு. ஓகேவா, அதை பார்க்கலாம். த ஹை டெம்பரேச்சர் மீன்ஸ் தட் த மாலிகுல்ஸ் வித்தின் ஆப்ஜெக்ட் இஸ் ஆர் மூவிங் அட் த ஃபாஸ்டர் ரேட். ஓகேவா, அப்போ ஹை டெம்பரேச்சர்னால் என்ன அப்படின்னா அந்த ஆப்ஜெக்டுடைய மாலிகுல்ஸ் வந்து ஸ்பீடாக மூவ் ஆகுறது தான் ஹை டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்கிறோம். இது ரெண்டும் நம்ம முன்னமே பார்த்துட்டோம். என்ன டெம்பரேச்சர் எதுக்கு ரிலேட்டடாக இருக்கும், அதை எதை அப்ராக்சிமேட்டாக வச்சுருக்கோம் அப்படின்னா கைனெட்டிக் எனர்ஜிக்கு வந்து அப்ராக்சிமேட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். அடுத்து என்ன அப்படின்னா ஹை டெம்பரேச்சர்னால் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அந்த மாலிகுல்ஸ் வந்து வேகமாக மூவ் ஆகிறதா வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிறதா ஹை டெம்பரேச்சர் அப்படின்னு மீன் பண்ணுறோம். ஓகேவா, இப்போ இதில் இருந்து நம்மளுக்கு என்ன ஒரு கொஷின் அரைஸ் ஆகுதுன்னா எப்படி அதை மெஷர் பண்ணுறது. ஓகே, நீங்கள் ஹை டெம்பரேச்சர்னு சொல்கிறீங்க, கைனெட்டிக் எனர்ஜின்னு சொல்கிறீங்க, பார்ட்டிக்கல் மூவ் ஆகுதுன்னு சொல்கிறோம். இதில் இருந்து நம்ம எப்படி வந்து அந்த டெம்பரேச்சரை வந்து கரெக்டாக வந்து எப்படி வந்து மெஷர் பண்ணுறது அப்படின்றது ஒரு கொஷின் வந்து அரைஸ் ஆகுது. இப்போ வந்து ஒரு சப்ஸ்டன்ஸுடைய மாலிகுல்ஸ் வந்து ரொம்ப சின்னது. ஓகேவா, அப்போ வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா அதனுடைய கைனெட்டிக் எனர்ஜியை அனலைஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஓகேவா, அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்டெரக்டாக இன்னொரு மெத்தடை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த டெம்பரேச்சரை வந்து நம்ம மெஷர் பண்ணுற மாதிரி இருக்கும். டேரெக்டாக அது இப்போ மாலிகுல்ஸ்லேருந்து ஆட்டம் அப்படின்னு சொல்லி நம்ம கைனெட்டிக் எனர்ஜியை அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் அந்த கைனெட்டிக் எனர்ஜி மூலமாக நம்ம டெம்பரேச்சரை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மெஷர் பண்ணுறது வந்து கொஞ்சம் வந்து என்ன பண்ணால் டிஃபிகல்ட்டாக இருக்கும். இட்ஸ் நாட் பாசிபிள் கிடையாது. பட் என்ன அப்படின்னா கொஞ்சம் வந்து என்ன அப்படின்னா டிஃபிகல்ட்டாக இருக்கும். பட் அந்த டிஃபிகல்ட்டை வந்து நம்ம கம்மி பண்ணுறதுக்கு நம்ம இன்னொரு மெத்தடை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அந்த மெத்தட் வந்து என்ன அப்படின்னா யூ மஸ்ட் யூஸ் ஆன் இன்டைரக்ட் மெத்தட் டு மெஷர் த கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் த மாலிகுல்ஸ் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ். ஓகேவா, ஸோ இப்போ வந்து நம்ம ஏற்கனவே என்ன மெத்தட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து ஏற்கனவே என்ன பண்ணியிருப்போம், ஒரு சாலிடை வந்து நம்ம ஹீட் பண்ணும் பொழுது ஒரு சாலிடையோ ஒரு லிக்யூடையோ ஹீட் பண்ணும் பொழுது அது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து நம்ம என்ன படிச்சிருக்கோம், நம்ம லோயர் கிளாஸ்லேருந்தே நம்ம படிச்சுட்டு வரோம். வி ஸ்டடிடு தட் solid expand when heat is supplied to it. Like solid substance and liquids are also affected by heat. ஓகேவா, ஸோ சாலிடாக இருக்கலாம், லிக்யூடாக இருக்கலாம். அது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு அஃபெக்ட் ஆகி அதனுடைய ரிசல்ட் எப்படி இருக்குன்னா எக்ஸ்பேண்ட் ஆகி இருக்கும் அப்படின்றத நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். ஓகேவா, இப்போ பாருங்க
இது வர்றதுக்கு முன்னால் ஒரு ஆக்டிவிட்டி பார்க்கலாம். இப்போ இந்த ஒரு ஆக்டிவிட்டியில் பார்த்தோன்னா, இப்போ வந்து ஒரு பாட்டில் இருக்குது, இங்க் பாட்டில் இருக்குது. ஓகேவா? இங்க் பாட்டிலில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அதனுடைய வந்து கேப் இல்லாமல் நம்ம என்ன பண்ணுறோம், அதை வந்து ரப்பர் கார்க்கை வச்சு நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா க்ளோஸ் பண்ணிடுறோம். இங்க் பாட்டிலில் ஃபுல்லாக வந்து நம்ம இங்க் வந்து ஃபில் பண்ணியிருக்கோம். அப்போ அந்த ரப்பர் கார்க்குள்ளே வந்து நம்ம ஒரு ஹோல் போட்டுறோம். இந்த மாதிரி ஒரு ஹோல் போட்டு அந்த ஹோல்குள்ளே அந்த ஹோல்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரீஃபில் இருக்குல்ல, ரீஃபிலை நம்ம என்ன பண்ணுறோம் சொருகிடுறோம். சொருகிட்டு இந்த இடத்துல இந்த ஒயிட் பேப்பரை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மெஷர்மெண்ட்டெல்லாம் நம்ம வந்து ட்ரா பண்ணி அது பின்னாடி வந்து வச்சிடுறோம். எதுக்கு அந்த ரீஃபிலுக்கு பின்னால். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஒரு பாட்டிலில் நம்ம எதை ஃபில் பண்ணுறோம், இங்கை ஃபுல்லாக இங்கோ இல்லை ஒரு தண்ணியவோ இல்லை ஏதோ ஒரு கலராக ஒரு வாட்டரை வந்து ஃபில் பண்ணிக்கிறோம். அதுக்கு அந்த கார்க் மேலே, ரப்பர் கார்க் மேலே, அந்த மூடி மேலே நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஹோல் போட்டு அந்த ஹோல்குள்ளே ரீஃபிலை சொருகிறோம். ஓகேவா? அப்போ ரீஃபிலை சொருகும் பொழுது உள்ளே என்ன இருக்கும், அந்த தண்ணி வந்து அந்த ரீஃபில்குள்ளே கொஞ்சம் தூரம் இந்த அப்படி இருக்கு பாருங்க, இவ்வளோ தூரம் வந்து வரும். எதை உள்ளே செருகினாலும் அது மேலே வரும்ல, ஸோ அது மாதிரி வருது. இப்போ மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஒரு ஒயிட் ஷீட்டில் நம்ம அந்த ஸ்கேலில் மெஷர்மெண்ட் இருக்குங்களா, அது மாதிரி நம்ம ட்ரா பண்ணி அது பின்னால் வந்து ஒரு கார்ட்லேயே இதுலேயே வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி அது பக்கத்தில் வச்சுருவோம். ஓகேயா? சரி, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதை வந்து ஹீட் பண்ணுறேன். ஒரு கேண்டில் கீழே நம்ம இதை வந்து கொண்டு வந்து வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஃபோர்க்கை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், அதை வந்து கொண்டு வந்து வைக்கிறோம். அப்போ வைக்கும் பொழுது என்ன ஆகும், உள்ளது லிக்யூடு, கீழே உள்ளது கேண்டிலில் உள்ள நம்ம இது பண்ணும்பொழுது ஹீட் எதாகுது, அந்த பாட்டில் மேலே பட்டு அந்த பாட்டிலில் உள்ள வாட்டருடைய மாலிகுல்ஸ் வேகமாக மூவ் ஆகி என்ன ஆகும், எக்ஸ்பேண்ட் ஆகும் லிக்யூடு. ஓகேவா? அப்போ எக்ஸ்பேண்ட் ஆகும் பொழுது அந்த ஏற்கனவே வந்து இவ்வளோ வாட்டர் வந்து என்ன ஆகிடுது, இந்த ரீஃபில்குள்ளே வந்துடும். இப்போ ஹீட் பண்ணதுக்கப்புறம் இவ்வளோ வாட்டர் வந்து வருது. இப்போ ஹீட் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, என்னது எக்ஸ்பேண்ட் ஆகும்னு சொல்லியிருக்கோமா, அப்போ வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிடுது. அப்போ என்ன ஆகும், இந்த அளவை வந்து நம்ம தான் ஏற்கனவே மெஷர்மெண்ட்டெல்லாம் நம்ம நோட் பண்ணி வச்சுருக்கோமே ஒரு ஒயிட் பேப்பரில், அதை வச்சு நம்ம வந்து மெஷர்மெண்ட் பார்த்துக்கலாம். ஸோ இந்த கான்செப்டை தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டெம்பரேச்சரை மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இது எந்த கான்செப்ட்டு, when a liquid is heated it expand and when it is cooled down contract. இந்த கான்செப்டை நம்ம லோயர் கிளாஸ்லேயே படிச்சிருப்போம். எந்த ஒரு லிக்யூடை ஹீட் பண்ணும் பொழுது எக்ஸ்பேண்ட் ஆகும், அதே வந்து நம்ம அதை கூல் பண்ணும் பொழுது அது என்னவாயிருது, கான்ட்ராக்ட் ஆகும் அப்படின்றத நம்ம வந்து பார்த்துருப்போம். ஓகேவா? ஸோ இந்த கான்செப்டை வச்சு தான் நம்ம எது மூலமாக நம்ம வந்து டெம்பரேச்சரை வந்து மெஷர் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? in a thermometer when a liquid gets heat it expand and when it's cool down it contracts. It is used to measure temperature. ஓகேவா? ஸோ இப்போ இந்த கான்செப்டை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டெம்பரேச்சரை மெஷர் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா தெர்மோமீட்டர் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? தெர்மோமீட்டர் வந்து எப்படி வந்து அது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு. இப்போ தெர்மோமீட்டரை நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஹாஸ்பிட்டல் போனீங்க அப்படின்னா நம்மளுடைய டெம்பரேச்சரை வந்து பார்க்குறதுக்கு இந்த தெர்மோமீட்டர் தான் வந்து வச்சுருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதில் அதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அதுக்குள்ளே வந்து ஒரு லிக்யூட் இருக்கும். அந்த லிக்யூடு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆல்கஹால் அல்லது மெர்க்குரி. ஓகேவா? மெர்க்குரினா பாதரசம் சொல்லுவாங்க. மெர்க்குரி அல்லது ஆல்கஹால், இது ரெண்டும் தான் அந்த இதுக்குள்ளே தெர்மோமீட்டருக்குள்ளே உள்ள லிக்யூடு இருக்கும். ஓகேவா? வேரியஸ் கைண்ட் ஆஃப் தெர்மோமீட்டர்ஸ் இருக்கும். அதில் வந்து சிலதில் வந்து கிளாஸ் டியூப் மாதிரி ஒன்று இருக்கும், அது வந்து தின்னாக இருக்கும். அதுக்குள்ளே சம் கைண்ட் ஆஃப் லிக்யூட் யூஸ் பண்ணுவாங்க. சம் கைண்ட் ஆஃப் லிக்யூட் என்ன அப்படின்னா மெர்க்குரி ஆல்கஹால் தான். ஏன் வேறு லிக்யூட் வந்து யூஸ் பண்ணலை, ஏன் வந்து பர்டிகுலராக ஆல்கஹால் அல்லது மெர்க்குரி மட்டும் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஆக்சுவலாக மெர்க்குரியும் ஆல்கஹாலும் என்ன அப்படின்னா ஹீட் பண்ணும் பொழுது அது வந்து எந்த சேஞ்சும் நடக்காது. ஹீட் பண்ணும் பொழுது அதனுடைய கேரக்டர்ஸில் வந்து எந்த சேஞ்சஸ் நடக்காது. பட் வந்து வேறு லிக்யூடை நம்ம கொடுக்கும் பொழுது அந்த இதில் வந்து அந்த டெம்பரேச்சர் வந்து இதாகும் பொழுது ஹீட் பண்ணும் பொழுது அந்த லிக்யூட் என்ன ஆகுது அப்படின்னா அந்த டெம்பரேச்சர்லேயும் சேஞ்ச் ஆனதோட வால்யூம்லேயும் சேஞ்ச் நடக்கும். அப்போ வால்யூமில் சேஞ்ச் நடக்கும் பொழுது வி காண்ட் வந்து மெஷர் வந்து அக்யூரேட்லி வி காண்ட் மெஷர் த டெம்பரேச்சர் அக்யூரேட்லி. நம்ம என்ன பண்ண முடியாது, அக்யூரேட்டாக அந்த டெம்பரேச்சரை மெஷர் பண்ண முடியாது. ஸோ நம்ம எதை யூஸ் பண்ணுறோம், ஆல்கஹாலும் மெர்க்குரியும் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? Mostly alcohol and mercury are used in thermometers as they remain in liquid form even with a change of temperature in them. A small change in a temperature
காசஸ் சேஞ்ச் இன் வால்யூம் ஆஃப் த லிக்யூட். ஓகேவா? அந்த டெம்பரேச்சரில் சின்ன சேஞ்சஸ் நடந்தாலும் அது எதை வந்து மாற்றும் அப்படின்னா அந்த லிக்யூடைய வால்யூமும் மாறும். We measure this temperature by measuring expansion of the liquid in thermometer. ஓகேவா? ஸோ அப்போ வந்து இந்த மெஷர்மெண்ட்டை வந்து நம்ம வந்து இந்த டெம்பரேச்சர் வந்து நம்ம மெஷர் பண்ணணும் அப்படின்னா அந்த லிக்யூடைய எக்ஸ்பேன்ஷன் மூலமாக தான் நம்ம பண்ண போகிறோம். ஓகே, சரி. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெர்க்குரி. ஓகேவா? இது என்ன பண்ணுது அப்படின்னா இட் எக்ஸ்பேன்ஷன் இன் யூனிஃபார்ம். அது என்ன ஆகும்? எக்ஸ்பேன்ஸ் பண்ணும்பொழுது அது வந்து என்ன ஆகும்? யூனிஃபார்மாக எக்ஸ்பேண்ட் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ஹீட் இன் எக்ஸ்பேண்ட் பை ஈக்குவல் லென்த்தில் இப்போ வந்து ஒரு பர்டிகுலர் 5 லென்த்தில் வந்து அது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்னா அடுத்து எக்ஸ்பேண்ட் ஆகிறது ஒரு 5 லென்த், அதுக்கப்புறம் அடுத்து ஒரு 5, அடுத்து 5, இந்த மாதிரி இந்த ஈக்குவல் லென்த்லேயே அது எக்ஸ்பேண்ட் ஆகிறதுனால அது வந்து யூனிஃபார்மிட்டி எக்ஸ்பேன்ஸ் இஸ் யூனிஃபார்ம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து வந்து இட் இஸ் ஒபேக் அண்ட் சைனிங். இது வந்து என்ன அப்படின்னா ஒளியை வந்து என்ன பண்ண லைட்டை வந்து என்ன பண்ணாது? அப்சர்வ் பண்ணாது. ஒளி ஊடுருவாதது அப்படின்னு சொல்கிறோம். ஷைனிங்காக இருக்கும். ஓகேவா? அதே நேரத்தில் இட் டஸ் நாட் ஸ்டிக் டு த சைட் ஆஃப் த கிளாஸ் டியூப். அந்த நம்ம ஆளுக்கு இந்த மெர்க்குரியை வந்து நம்ம வந்து ஃபில் பண்ணும்பொழுது கிளாஸ் டியூப்பில் ஃபில் பண்ணும்பொழுது அந்த மெர்க்குரி வந்து அந்த கிளாஸ் டியூப் சைடில் வந்து ஒட்டாது. இட்ஸ் நாட் ஸ்டிக். ஓகேவா? ஒட்டாமல் இருக்கும். அதனால் அதை யூஸ் பண்ணுறோம். அடுத்து வந்து இட்ஸ் ஏ குட் கண்டக்டர் ஆஃப் ஹீட் பண்ணும்பொழுது இது வந்து என்ன அப்படின்னா ஒரு குட் கண்டக்டராக இருக்கும். ஓகேவா? அடுத்து இட் ஹேஸ் ஹை பாய்லிங் பாயிண்ட் என்ன அப்படின்னா 357 டிகிரி சி. அதே மாதிரி லோ ஃப்ரீசிங் பாயிண்ட் வந்து -39 டிகிரி சி. ஓகேவா? ஹை பாய்லிங் பாயிண்ட் என்ன அப்படின்னா பாய்லிங் பாயிண்ட்னா ஆக்சுவலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 6th படிச்சிருப்பீங்க. என்ன படிச்சிருப்பீங்க? அதாவது நம்ம ஹீட் பண்ணிக்கிட்டே இருக்கும்பொழுது டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஒரு பர்டிகுலர் இடத்துல வந்து என்ன அப்படின்னா டெம்பரேச்சர் வந்து ஸ்டாண்டர்ட் ஆயிரும். தட்ஸ் கால்டு என்ன அப்படின்னா பாய்லிங் பாயிண்ட். அதுக்கப்புறம் நீ ஹீட் பண்ணிக்கிட்டே இருந்தால் அந்த டெம்பரேச்சருடைய அளவு வந்து மாறாது. அதுதான் பாய்லிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அதேமாதிரி ஃப்ரீசிங் பாயிண்ட். ஓகேவா? அந்த லோ ஃப்ரீசிங் பாயிண்ட் வந்து -39 டிகிரி சி. ஹென்ஸ் எ வைட் ரேஞ்ச் ஆஃப் temperature can be measured using a mercury thermometer. இதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம்? என்ன தெர்மோமீட்டரை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த மெர்க்குரி யூஸ் பண்ண லிக்யூட் யூஸ் பண்ண தெர்மோமீட்டர் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? அடுத்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆல்கஹால். ஏன்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? மெர்க்குரியையும் ஆல்கஹாலும் தான் யூஸ் பண்ணுறோம்னு சொல்லியிருக்கோம். மெர்க்குரியுடைய ப்ராப்பர்ட்டியை பற்றி பார்த்துட்டோம். இது நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து ஆல்கஹாலுடைய ப்ராப்பர்ட்டி. த ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் ஆல்கஹால் இஸ் லெஸ் தென் -100 டிகிரி சி. ஓகேவா? இதனுடைய ஃப்ரீசிங் பாயிண்ட் என்ன அப்படின்னா -100 டிகிரி சி. அது ஆல்கஹாலில் பண்ணல -39 டிகிரி சி. ஓகேவா? இட் கேன் பி யூஸ்டு டு மெஷர் வெரி லோ டெம்பரேச்சர். ஓகேவா? ஆல்கஹாலை யூஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய தெர்மோமீட்டர் என்னென்னா வெரி லோ டெம்பரேச்சரையும் என்ன பண்ணோம்? மெஷர் பண்ணோம். வெரி லோ டெம்பரேச்சரையும் மெஷர் பண்ணுது. ஓகேவா? இட்ஸ் எக்ஸ்பேன்ஷன் பெர் டிகிரி செல்சியஸ் ரைஸ் இன் டெம்பரேச்சர் இஸ் வெரி லார்ஜ். ஓகேவா? இது வந்து என்னென்னா எதுபடி வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும் அப்படின்னா டிகிரி செல்சியஸ் படி தான் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். அதே நேரத்தில் இன் வெரி லார்ஜ் டெம்பரேச்சரில் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி. இட் கேன் பி கலர்டு பிரைட்லி அண்ட் ஹென்ஸ் இட்ஸ் ஈஸிலி விசிபிள். இது வந்து பிரைட்டான கலரில் இருக்கும். அதை வந்து நம்ம வந்து பார்க்குறது வந்து என்ன அப்படின்னா ஈஸியாக இருக்கும். பார்க்குறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதாவது இட் கேன் பி கலர்ட் பிரைட்லி அண்ட் ஹென்ஸ் இஸ் ஈஸிலி விசிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ டைப்ஸ் ஆஃப் டைப்ஸ் ஆஃப் தெர்மாமீட்டர் வந்து என்ன அப்படின்னா 2 டைப்ஸாக பிரிக்கிறோம். அதாவது நிறைய டைப்ஸ் இருக்குது. நம்ம புக்கில் கொடுத்துருக்குறது வந்து 2 டைப்ஸ். ஓகேவா? 2 டைப்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன டைப்ஸ் அப்படின்னா கிளினிக்கல் தெர்மோமீட்டர் அண்ட் லெபார்டரி தெர்மோமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. தெர் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் தெர்மோமீட்டர்ஸ் ஃபார் மெஷரிங் த டெம்பரேச்சர் ஆஃப் டிஃப்ரெண்ட் திங்ஸ் லைக் ஏர், அவர் பாடிஸ், ஃபுட் அண்ட் மெனி அதர் திங்ஸ். ஓகேவா? இப்போ நம்ம பாடியில் அதாவது ஏர்லேயோ இல்லை நம்ம பாடியிலையோ ஃபுட்டுலேயோ இல்லை வேறு இதுலேயோ நம்ம வந்து டெம்பரேச்சரை வந்து மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம தெர்மோமீட்டரை யூஸ் பண்ணுறோன்னு நம்மளுக்கு தெரியும். அது என்ன டைப்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட் வந்து கிளினிக்கல் தெர்மோமீட்டரும் லெபார்டரி தெர்மோமீட்டர். கிளினிக்கல் தெர்மோமீட்டர் வந்து என்ன பண்ணால் ஹியூமன் பாடியில் உள்ள டெம்பரேச்சரை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஹாஸ்பிட்டல்லையோ நம்ம வீட்லேயோ கிளினிக்லேயோ நம்ம என்ன பண்ணிக்கலாம் பார்க்குறதுக்கு அந்த கிளினிக்கல் தெர்மோமீட்டரை யூஸ் பண்ணிக்கலாம். லெபார்டரி தெர்மோமீட்டர் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா லேபில் வந்து சில டெம்பரேச்சர் வந்து நம்ம மெஷர் பண்ணணும் அப்படின்னு இருந்தது அப்படின்னா அந்த இதை வந்து யூஸ் பண்ணுவோம். ஸ்லைட்லி டிஃப்ரென்ஸ் தான் ரெண்டுக்கும். கிளினிக்கல் தெர்மோமீட்டர் எப்படி இருக்கும், அடுத்து லெபார்டரி தெர்மோமீட்டர் வந்து எப்படி இருக்குன்றதையும் நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே, இது ஆல் கிளினிக்கல் தெர்மோமீட்டர்ஸ் ஹாவ் எ கிங் தட் ப்ரிவெண்ட் த மெர்க்குரி ஃப்ரம் flowing back into the bulb
வென் த தெர்மோமீட்டர் இஸ் டேக்கன் அவுட் ஆஃப் த பேஷண்ட்ஸ் மவுத். அதாவது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம இதில் பண்ணுவோம், பேஷண்ட்டுடைய மவுத்தில் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம், இதெல்லாம் வச்சு தான் பார்ப்போம். நம்மளுடைய ஹீட்டு வந்து நம்ம பாடியுடைய ஹீட் எவ்வளவு அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஓகேவா? அப்போ என்ன இருக்கும் அப்படின்னா, அந்த இடத்துல வந்து இந்த இடத்துல ஒரு குமிழ் மாதிரி இருக்கும். ஓகேவா? இந்த இடத்துல. ஸோ இப்போ நம்ம இந்த பார்ட்டை தான் நம்ம என்ன பண்ணுவோம், மவுத்தில் வைப்போம். இந்த சைடு வந்து ஹேண்டில் பிடிச்சிருப்போம். இதை வைக்கும் பொழுது இது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த சின்னதுக்குள்ளே தான் என்ன இருக்கும்னா, இந்த குமிழ்க்குள்ளே தான் என்ன இருக்கும், பாதரசம் இருக்கும். இப்போ இந்த பாதரசத்துடைய, அதாவது மெர்க்குரியுடைய அளவு என்னவாக இருக்கும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். இன்க்ரீஸ் ஆகும் பொழுது நம்மளுடைய ஹீட்டுடைய ஒரு இதில் வந்து ஃபேரன்ஹீட்லேயும் மெஷர் பண்ணியிருப்பாங்க, செல்சியஸ்லேயும் மெஷர் பண்ணியிருப்பாங்க. மோஸ்ட்லி வந்து ஃபேரன்ஹீட்டில் தான் நம்மளுக்கு வந்து இந்த கிளினிக்கல் இதில் வந்து ஃபேரன்ஹீட்டில் தான் சொல்லுவாங்க. இவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குது அப்படின்றது ஃபேரன்ஹீட்டில் தான் நமக்கு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ அதை வந்து என்ன ஆகும், அப்படியே ரைஸ் ஆகும். நம்மளுடைய பாடியுடைய ஹீட்டை பொறுத்து இது என்ன ஆகும், மெர்க்குரி வந்து ரைஸ் ஆகும். ரைஸ் ஆகும் பொழுது எந்த இடத்துல ஸ்டாண்டர்டாக இருக்கோ அந்த இடத்த நம்ம மெஷர் பண்ணி காட்டுவாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இதை நம்ம டீப்பாக பார்க்குறதுக்கு முன்னால் இது ஒரு எக்ஸாம்பிளாக பார்த்துடலாம். ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, ஒரு பிக் பாட்டில் எடுத்துக்கிறாங்க, ஒரு பலூன் எடுத்துக்கிறாங்க, ஒரு த்ரெட்டு, அப்புறம் ஒரு கேண்டில், அப்புறம் வாட்டர், ஃபோக் எடுத்துக்கிறாங்க. ஓகேவா? இப்போ வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த பாட்டிலுடைய இதில் மவுத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பலூனை வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம், அட்டாச் பண்ணிவிட்டு ஒரு த்ரெட்டை வச்சு நம்ம வந்து கட்டிக்கிறோம். அந்த எப்படி இந்த மாதிரி கட்டிக்கிறோம், டைட்டாக டைட் பண்ணுறோம். ஓகேவா? ஓகே, இந்த மாதிரி என்ன பண்ணுறோம், டைட் பண்ணிடுறோம். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு ஃபோக் மூலமாக அந்த பாட்டிலை வந்து ஹோல்ட் பண்ணிவிட்டு ஹீட் த பாட்டில் வித் எ கேண்டில் அண்ட் டேக் அப்சர்வேஷன். இப்போ என்ன பண்ணுறோம், இதை எடுத்துகிட்டு அப்படியே இந்த கேண்டில் கீழே நம்ம அந்த பாட்டிலில் வைக்கிறோம். இப்போ என்ன ஒன்று, அந்த பாட்டிலுக்குள்ளே எதுவுமே கிடையாது. ஓகே, சாரி, ஃபில் சம் வாட்டர் வந்து அதுக்குள்ளே இருக்கும், கொஞ்சோண்டு வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ என்ன ஆகும், நமக்கு இந்த பாட்டில் வந்து ஹீட் பண்ணும் பொழுது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக வாட்டருடைய மாலிகுல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகி அது என்ன பண்ணும், எக்ஸ்பேண்ட் ஆகும். ஓகேவா? எக்ஸ்பேண்ட் ஆகி என்ன ஆயிடுது அப்படின்னா, அதுக்கு என்ன ஆயிடுது அப்படின்னா, எக்ஸ்பேண்ட் ஆக ஆக அது என்ன ஆகும், மேலே வந்து அந்த ஏர் போய் அந்த பலூனுக்குள்ளே வந்து என்ன ஆகிக்கும், ஃபுல்லாக நம்ம தான் எக்ஸ்பேண்ட் ஆகுது. எக்ஸ்பேண்ட் ஆகுனா அந்த பலூனை மேலே கட்டி விட்டுருப்போம், பலூனை என்ன ஆகும், எக்ஸ்பேண்ட் ஆகும். சப்போஸ் கூல் பண்ணிட்டோம் அப்படின்னா அது கான்ட்ராக்ட் ஆகிடும். கான்ட்ராக்ட் ஆகும்பொழுது பலூனுக்குள்ளே உள்ள கேஸ் வந்து என்ன ஆயிடுது, புஷ்ஷுன்னு ஆகிட்டு அந்த பலூன் என்னவாயிடுது, சுருங்கிடுது. அது வந்து கான்ட்ராக்ட். ஓகேவா? இந்த பலூன் வந்து என்னவாயிடுது, சுருங்கிடுது. இதுதான். ஸோ இது ஒரு ஆக்டிவிட்டி. ஓகேவா? இப்போ இந்த கான்செப்டை தான் ஏன் இந்த கான்செப்டை திரும்ப சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம தெர்மாமீட்டர் வந்து இந்த கான்செப்டில் தான் நடக்க போகுது. ஓகேவா? சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு கிளாஸில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த தெர்மாமீட்டர், லெபார்ட்டரி தெர்மாமீட்டரும் கிளினிக்கல் தெர்மாமீட்டரையும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த கான்செப்டை வந்து மறக்கக்கூடாது. ஒரு லிக்யூடை நம்ம ஹீட் பண்ணும் பொழுது எக்ஸ்பேண்ட் ஆகுது, கூல் பண்ணும் பொழுது கான்ட்ராக்ட் ஆகுது. அதை வச்சு தான் நம்ம டெம்பரேச்சரை மெஷர் பண்ணுறோம். இப்போ டெம்பரேச்சரை மெஷர் பண்ணும் பொழுது நம்ம வந்து அது எந்த பாடியுடைய டெம்பரேச்சரோ, ஃபுட்டுடைய டெம்பரேச்சரோ, இந்த மெனி அதர் திங்ஸுடைய டெம்பரேச்சர் நம்ம வி கேன் மெஷர். ஓகேவா? அதில் நம்ம மெஷர் பண்ணுறதுல ரெண்டு இது பார்த்துருக்கோம். ஒன்று வந்து கிளினிக்கல் அண்ட் வந்து லெபார்ட்ரி. கிளினிக்கில் வந்து நம்ம டீப்பாகவும், லெபார்ட்ரி டீப்பாகவும் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.